அஜித் குமார் சார் நடிக்கும் புதிய படம் குட் பேட் எக்லி. இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் சாங் காட் பிளஸ் யூ மாமே சாங் வந்து இந்த சாங்கோட ரிவீல் பத்தி தான் இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த சாங்ல ஏகே சார் ஒரு கத்தியை யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கத்தியை பார்க்கும்போது ஷார்ப்பா இருக்குது. அந்த ஷார்ப்பை கவனிச்சீங்கன்னா இந்த படத்துல நக்கல் தான் அவரோட ஆயுதம். அந்த நக்கலும் அந்த கத்தியும் ஒரே ஷேப் மாதிரியே இருக்கு. அந்த நக்கலோட ஷார்ப் ஷேப் மாதிரியே இருக்குது அந்த கத்தியிலையும். சாங்கோட இன்ட்ரோல ஒரு சேரை காமிச்சிருப்பாங்க. அந்த சேரை காமிக்கும் போது கேம் ஆஃப் த்ரோன் படத்துல கிங் அண்ட் குயின் உட்கார்றதுக்கு ஸ்பெஷலா ஒரு சிம்மாசனம் ரெடி பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சிம்மாசனமும் இருக்குது. இந்த சிம்மாசனத்துல கன்ஸோட இருக்குது. கீழே புல்லட்ஸ் எல்லாம் சதறி கிடக்குது. அதுக்கு மேல 3 டிராகன்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு குட் பேட் அக்லி அப்படின்னு 3 கேரக்டர் இருக்கு. ஆனா அதே மாதிரி இந்த படத்துல அஜித் குமார் சாருக்கு குட் பேட் அக்லின்னு 3 கேரக்டர் இருக்கு. அந்த 3 கேரக்டர் ரெஃபரன்ஸ் பண்றதுக்காக இந்த 3 டிராகன் இருக்கலாம். ஏகே ஒரு ஸ்வாட வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்வாட பார்க்கும்போது இந்த படத்துல அஜித் குமார் சார் இன்ட்ரோ சீன்ல ஒரு ஸ்வாட வாங்குவாரு. அந்த ஸ்வாட இந்த ஸ்வாட நினைக்கிறேன். இந்த படத்துல டீசர் கட்ல அஜித் குமார் சார் சேர்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவரோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு கிளாஸ் வச்சிருப்பாரு. அதை பார்க்கும்போது இந்த சாங்ல அஜித் குமார் சார் லெஃப்ட் ஹேண்ட்ல கூலிங் கிளாஸ் வச்சுட்டு ஷூட் பண்ணுவாரு. இந்த படம் ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல ஸ்வாட் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்வாட்ல ஹானி குரேஷி அப்படின்னு ஜாப்பனீஸ் வேர்ட் போட்டிருக்கோம். அதை மீனிங் பண்ணி பார்க்கும்போது டிமான் ஸ்லேயர் அரக்கர்களை கொல்பவன் குட் பேட் எக்லி படத்தோட டைட்டில் ஏகே தான் சஜஸ்ட் பண்ணாரு அப்படின்னு ஆதிக் சார் ரீசெண்டா சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த பாட்டை வச்சு பார்க்கும்போது ஜிபியுங்கிறத காட் பிளஸ் யூவா மாத்திருக்காங்க ஆதிக் சார். இது ஏகேவா சொன்னாரு இல்ல ஆதிக் சாரா மாத்தினாரான்னு தெரியல. கடவுள்னு சொல்லாதீங்க தலன்னு சொல்லாதீங்க அப்படின்னு அஜித் குமார் சார் சொல்லியிருக்காரு. இதை வச்சுதான் பார்க்கும்போது ஆதிக் சார் ரூட்டா மாத்திருக்காரு. குட் பேட் எக்லி அப்படின்னு இன்டர்நேஷனல் லெவல்ல டைட்டில் வச்சு அது ஜிபியுன்னு சொல்லி காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு டைட்டிலையும் மாத்திருக்காங்க செகண்ட் சிங்கிள்ல. இந்த ஐடியா செமையா இருக்குதுல. இந்த சாங்ல ஆசை 100 வகை அது ரெட்ரோ டியூன்ல அழகா செட் பண்ணிருக்காங்க. இந்த பாட்டுல கடைசியா ஏகேக்கு ஒரு ஹெவி பீட் இருக்கு. இந்த பீட்டை பார்க்கும்போது விஸ்வாசம் படத்துல அடிச்சு தூக்க அந்த சாங்ல எப்படி ஹெவி பீட் இருக்குமோ அதே பீட் இந்த சாங்ல வச்சிருக்காங்க. சாங்கோட மிடில்ல கொஞ்சம் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அஜித் குமார் சார் நிறுத்து அப்படின்னு நிறுத்துறாரு. ஒரு சீன்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல ஒரு ஃபுட்டேஜ் பார்க்கும்போது 18/4/99 சண்டே அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த சம்பவம் சண்டே அன்னைக்கு நடக்குது நமக்கு அப்டேட் வந்திருக்குது. ஆனா இவர் டான்ஸ் பண்ற சில இடங்கள்ல எஸ் பிளாக் அப்படின்னு போட்டிருக்கோம். எஸ் பிளாக்ல மேபி சம்பவம் நடக்கலாம். ஒரு போலீஸ் காஸ்டியூம்ல வராரு. அந்த காஸ்டியூம்ல லெஃப்ட் சைடு பார்க்கும்போது கைதி நம்பர் 1 அப்படின்னு தமிழ்ல பேட்ச் போட்டிருக்கோம். அதே லத்திய வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீனை பார்க்கும்போது அதை பிடிச்சிட்டு இருக்கவதான் பாத்தீங்கன்னா கால்மி எமோஜி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கட்ல ஜெயில் கம்பில May 1 அப்படின்னு எழுதிருக்கோம். இதை வச்சு பார்க்கும்போது இது அஜித் குமார் சாரோட பர்த்டே டேட்டா குறிக்குது. கைதிங்க எல்லாம் அவரோட பர்த்டே அதுமா செலிப்ரேஷன் பண்ற மாதிரி செலிப்ரேஷன் சாங்கா இருக்கலாம். இந்த சாங் மேபி இன்ட்ரோ சாங்கா இருக்கலாம். கைதி நம்பர் 1 சொல்லிட்டு போலீஸ் காஸ்டியூம் போட்டு வர அஜித் குமார் சார் அந்த சீக்வன்ஸுக்கு பின்னாடி ஒரு போலீஸ்காரர் தூங்கிட்டு இருப்பாரு. அவர் தூங்கிட்டு இருக்காரு மயக்கத்துல இருக்காரான்னு தெரியல. ஆனா அதை வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. அதுவே இந்த சாங்ல ரெட் கர்ச்சீஃப் போட்டிருப்பாரு. இதை வச்சு பார்க்கும்போது காதல் மன்னன் படத்தோட ரெஃபரன்ஸ். இந்த சாங்ல ஏகேயோட ஸ்டெப்பா இருக்கட்டும் இந்த சாங்கே இருக்கட்டும் தியேட்டர்ல கண்டிப்பா ஒரு பெரிய பிளாஸ்ட் இருக்க போகுது. ஏகே ஃபேன்ஸுக்கு இந்த சாங் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். யார் யாரும் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க, யார் யாரும் அந்த சாங்கை தியேட்டர்ல பார்க்க வெயிட் பண்றீங்க, இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.